இஸ்லாத்தினுடைய 5 தூண்கள், 5 pillars of Islam என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்துடைய 5 தூண்கள் இருக்கிறது. அதாவது 5 விஷயங்கள் மீது தான் இஸ்லாம் நிலைத்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். முதலாவது ஷஹாதா, கலிமா என்பதாக நாம் சொல்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்ற இந்த ஷஹாதா முதலாவது. இரண்டாவது தொழுகை, 5 நேரம் நாம் தொழுகக்கூடிய தொழுகை, இது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான அமல்கள்ல ஒன்று. மூன்றாவதாக நோன்பு, சௌம் என்று சொல்லக்கூடிய நோன்பு ரமதானுடைய மாதங்களில் 1 மாதம் முழுவதுமாக நோன்பு நோற்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. 3. நான்காவதாக ஜகாத், வருடத்தில் ஒரு முறை செல்வ செழிப்பு உள்ளவர்கள் யாருக்கு ஜகாத் கடமை ஆகும் அளவுக்கு பணம் இருக்கிறதோ, அல்லாஹ் தொகை கொடுத்திருக்கிறானோ, நகை இருக்கிறதோ, அவர்கள் 40ல் 1 அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க வேண்டும். அதற்கு பேர் தான் ஜகாத். 5வது ஹஜ், வாழ்க்கையில் ஒரு முறை யாருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ, செழிப்பை கொடுத்திருக்கிறானோ, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறை ஹஜ் செய்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. இந்த 5 விஷயங்கள் இஸ்லாத்துடைய தூண்களாக இருக்கிறது. முதலாவது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜகாத், 5வது ஹஜ்.